ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற நளினி தமது தந்தையின் ஈமச்சடங்கில் பங்கேற்க உயர்நீதிமன்றம் ஒருநாள் பரோல் வழங்கியதை தொடர்ந்து சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அவரது சகோதரர் இல்லத்திற்கு வந்துள்ளார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் சசிகுமார் தந்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். நளினி தன்னுடைய தந்தையின் 16வது நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் நேற்றிலிருந்து ஒரு நாள் மட்டும் பரோல் வழங்கி அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் வேலூர் பெண்கள் சிறையிலிருந்து நேற்று மாலை 4 மணிக்கு புறப்பட்ட நளினி சுமார் 8 மணி அளவில் சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் உள்ள தன்னுடைய சகோதரரின் இல்லத்திற்கு வந்து சேர்ந்தார். இந்த நிலையில் இன்று காலை நடைபெற உள்ள தந்தையின் 16வது நிகழ்ச்சியில் சரியாக கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உறவினர்களை தவிர வேறு எந்த ஒரு நபருக்கும் அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தன் தந்தையினுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட போது பத்திரிகையாளர்களிடம் அவர் பேட்டியளித்தார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருந்தது. அதாவது ஒரு பரோல் கைதி என்பவர் பேட்டிகள் கொடுக்கக்கூடாது என்பதையும் அவர்கள் தரப்பில் கடுமையாக எதிர்த்திருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாத வகையில் உறவினர்களை தவிர மற்ற நபர்கள் யாரும் இந்த 16வது நிகழ்ச்சியில் சென்று கலந்து கொள்வதற்கோ அல்லது நளினியை சந்தித்து பேசுவதற்கோ அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணி வரை அவருடைய பரோல் என்பது இருப்பதால் சுமார் 2:30 மணி அளவிலிருந்து 3 மணி அளவில் அவர் இங்கிருந்து மீண்டும் வேலூர் பெண்கள் சிறைக்கு செல்வார் எனவும் அவருடைய குடும்பத்தினர் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சசிகுமார்.